கர்த்தர் என்ன தந்திருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்களா? அவர் தந்திருக்கிறாரு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் தான் உங்க கடவுள், அவர் உங்களுக்காக தந்திருக்கிறார், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை எப்படி காட்டுறீங்க நீங்க? அவர் தான் உங்களுடைய ஆதாரம்ன்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதை காட்டுகிற, நீங்க விசுவாசிக்கிறீங்கன்றதை காட்டுற விதம் தான் நாம் அவருக்கு கொடுக்கிறது. கர்த்தாவே, எதுலையும் முதல்ல உமக்கு தான் நான் எடுத்து வைக்கிறேன், ஏன்னா நீர் தான் எனக்கு ஆதாரமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, 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 திருப்போம் ரோமர்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இந்த விசுவாசம் எவ்வளவு அவசியம் பாருங்க. இதில் நாம் காண்கிறது என்ன, நாம விசுவாசிக்கலன்னா எவ்வளவு பெரிய கர்த்தர் இருந்தோம், எவ்வளவு பெரிய ப்ரொவிஷன் இருந்தோம், எவ்வளவு அவர் செஞ்சு வச்சிருந்தோம், நாம ஒன்னுத்தையும் பெறவே முடியாது. அன்னைக்கு பேதுரு நினைச்சிருப்பான், அடே அப்பா, இப்படி தெரிஞ்சிருந்தா அத்தனை வலையும் போட்டு இன்னும் ஊர்ல இருக்கிற அத்தனை மீன் பிடிக்கிறவன்ட்டையும் பேசி அவ்வளோ வலையும் இரவலுக்கு வாங்கி வாடகைக்கு எடுத்து எல்லா வலையும் போட்டு தொலைச்சிருக்கலாமேன்னு அன்னைக்கு அதான் பேச்சா இருந்திருக்கும். இப்படி அவர் பண்ணுவாருன்னே தெரியாது, இப்படி விஷயம் தெரியாது. ஏன்னா செழிப்புங்கிறது மனசுக்குள்ள நுழைய முடியாத ஒன்று நிறைய பேருக்கு. ஏன்னா இல்லாம பற்றாக்குறை குறைவு இதுலயே வாழ்ந்ததுனால அப்படி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ரோமர்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாராம். என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் நம்ம ஆசீர்வாதத்தை பற்றி படிக்கும்போது. ஆனால் அதில் ஒன்று கவனிக்கிறோம் பாருங்க, அது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்ததுன்னு சொல்லியிருக்கிறது. அப்புறம் 16ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் சுதந்திரமானதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ். சுதந்திரம்னா இன்ஹெரிட்டன்ஸ். உங்க தாத்தா பாட்டி உங்களுக்காக நிறைய வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அது என்ன? உங்களுடைய சுதந்திரம். சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகி இருக்கும்படி அது விசுவாசத்தினால் வருகிறது. இதைத்தான் கவனிக்கணும். இதை வாசித்தேன் நான். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம், அந்த சுதந்திரம் கடவுள் உலகத்தையே அவனுக்கு தரன்றார். அதுதான் அவனுடைய இன்ஹெரிட்டன்ஸ், அதுதான் அவனுடைய சுதந்திரம், அதுதான் கடவுள் அவனுக்கு கொடுக்கிறது. அது எப்படி அவனுக்கு கிடைக்குதா? அது விசுவாசத்தினாலே வருகிறது. கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நான் இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கிருபை ஒன்றை கொடுத்ததானால் அது எப்படி வருதா? நமக்கு விசுவாசத்தினாலதான் அது நமக்கு வருகிறது. ஒரு காரியம் நமக்கு விசுவாசிச்சு நாம் பெற்றுக்கொள்றதுனா அது கிருபையினாலே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் விசுவாசத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கீங்களா? அப்ப விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை
கொண்டு என்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்னத்தை அறிந்திருக்கிறீர்கள்? கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்துமா நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அப்ப கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? செழிப்பை எப்படி வச்சிருக்கிறாரு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொள்றது கூடியதா வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு எப்படி உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற அந்த சுதந்திரத்தை கிருபையினாலே கொடுத்து விசுவாசத்தினாலே அவன் பெற்றுக்கொள்ள வேணும்னு வச்சாரோ, அது போலவே நமக்கும் செழிப்பை எப்படி வச்சிருக்கிறாரு? நம்முடைய சுதந்திரத்தை எப்படி வச்சிருக்கிறாரு? கிருபையினாலே கொடுக்கிறார், விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்தில், அதே புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 9:8 வாசித்து பாருங்க. 9:8 8-9 தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள் என்ற வசனம். 9:8 வாசித்து பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித, நல்லதான் சொல்லுங்களேன், சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்கே கிருபையை சொல்லி இருக்குது. அப்ப கர்த்தர் கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதுக்கு இங்க கிருபையை பற்றி சொல்லி இருக்குதுங்க? என்ன மாதிரி கிருபை இது? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உங்களுக்கு சம்பூர்ணம் உண்டாயிருக்கும்படியாக தேவனுடைய கிருபை வேலை செய்யுது. நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். 1ஆம் தேதி சம்பூர்ணத்தை பற்றி சொல்ல நான், அது வேற. அது சிலர் 1ஆம் தேதி தாம் தூம்னு இருப்பாங்க. 1ஆம் தேதி ஸ்வீட் வாங்கிட்டு வர்றதும் பிரியாணி செய்யறதும் எல்லாம் இருப்பாங்க. அது வேற. அது 1ஆம் தேதி சம்பூர்ணம். அது நான் சொல்றது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். அதுதான் பைபிள் சொல்லி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படியாக கிருபை பெருகுகிறது. கர்த்தர் கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜனங்களை பார்த்து இங்க பொருளாதாரத்தை பற்றி தான் போதிக்கிறார். இது கான்டெக்ஸ்டே பொருளாதாரம் தான். அப்ப சொல்றாரு, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உங்களுக்கு சம்பூர்ணம்னா குறைவில்லாமல் வேண்டியதுக்கு அதிகமாக இருக்கத்தக்கதாக கடவுள் கிருபையை உங்களுக்காக பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இதெல்லாம் எடுத்து இதை பிடிச்சிக்கணும் பாருங்க. இதை கோட்டை விட்டுறக்கூடாது. இதை பிடிச்சி எழுதி வச்சு இப்படியே பார்த்துட்டே இருக்கணும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் எனக்கு உண்டாயிருக்கும்படியாக கடவுள் எனக்கு அவருடைய கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இல்லாதவர்களுக்கு, பற்றாக்குறையில் வாழுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு சொல்லுகிறேன், தினந்தோறும் இதை மெடிடேட் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக உள்ளவராக இருக்கும்படியாக தேவனுடைய கிருபை என்பால் பெருகுகிறது. பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அவர் பெருக செய்கிறான் பாருங்க. கொஞ்ச நாள்ல உங்களுடைய பற்றாக்குறை நீங்கி நிறைவுக்கும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இது உள்ள நுழைக்கணும். பற்றாக்குறை ஏற்கனவே நுழைச்சாச்சு. அது நல்லா, ஹலோ, ஏற்கனவே நுழைச்சாச்சு. ஏன்னா அது வாழ்க்கையில வந்துருச்சு. அப்படி இந்த சாப உலகத்தில் வாழ்ந்து சாப்பிடும் போதே சொல்லுவாங்க, பார்த்து சாப்பிட்றா, இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க, கறியை தொட்டுக்க. ஹலோ, இப்படியெல்லாம் சொல்லி அது நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. அதை மெடிடேட் பண்ணி இருக்கிறோம். இரவும் பகலும் அதில் தியானமா இருந்து, இல்லை பத்தாது, இதை வச்சு சமாளிக்கணும், இப்படியே இருக்கணும், சுரண்டணும், அடிப்பானையிலிருந்து எடுக்கணும், இப்படியே வாழ்ந்தாச்சு. ஆனா இப்ப எப்படி யோசிக்கணும்? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படியாக தேவனுடைய கிருபை எனக்காக எனக்குள்ளே பெருக செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை எனக்கு தரார். எதுக்கு? பொருளாதாரத்திலே நான் பெருகும்படியாக கர்த்தர் எனக்கு, அதான் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம். பொருளாதாரத்திலே நான் பெருகும்படியாக கர்த்தர் அவருடைய கிருபை எனக்கு பெருகு. வேற என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். வேற உண்மையே கிடையாது. பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு எப்பொழுதும் சம்பூர்ணம் உண்டாகிறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாருங்க, நற்கிரியில் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக. எனக்கு மட்டும் இருந்தா போதாது, நான் நல்ல காரியங்கள் நிறைய காரியங்களை செய்யணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நல்ல காரியம் நிறைய செய்யணும்னு?
நிறைய கிறிஸ்தவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நல்லவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, இருந்தா நான் செய்வேன் பிரதர், நான் அப்படிப்பட்ட ஆள். அதுதான் விளங்குது. இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இருந்தா செய்வாங்க, நல்லவங்க தான். ஆனா இல்லை, அவ்வளோ நல்லவங்க அவங்க. சிலர் நல்லவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒண்ணுமே வேணான்னு சொல்ற நல்லவங்க அவங்க. எனக்கே வேணாம் போ, நானே பசியில் இருந்துக்கிறேன், அடுத்தவனுக்கு வேணாம், எனக்கே வேணாம், அப்புறம் இன்னொருத்தனுக்கு எப்படி நான் தருறது, அதுவும் வேணாம் போன்னு சொல்ற ஆளுகளும் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்லை உனக்கும் நிறைய இருக்கணும், சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம், சகலவித நற்கிரியை செய்யறதுக்கும் உனக்கு நிறைய இருக்கணும், அதுக்கெல்லாம் தான் கிருபையை தர்றன்றார். கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதை தருகிறார். சரி, அப்படியே திருப்புங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயஞ்செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவும். எப்படி சொல்றாரு பாருங்க, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயஞ்செய்யும் கிருபையை அடையவும் நாம் வந்து அவரிடத்தில் கெஞ்சி கேட்க கடவும் அப்படின்னு இருக்கா, அவரிடத்தில் வந்து மன்றாடி கிடக்க கடவும் இருக்கா, அவரிடத்தில் வந்து கண்ணீர் விட கடவும் இருக்குதா? எப்படி சொல்லி இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. கண்ணீர் விடவும் சொல்லல, கெஞ்சி மன்றாடவும் சொல்லல, அவர்கிட்ட பிச்சை கேட்கவும் சொல்லல. என்ன சொல்லி இருக்குது? இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயத்தை கிருபையை எல்லாம் சொல்லுங்க, கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடும். ஏன் கிருபை அடைய? பொருளாதார விஷயத்தில் கிருபை அடைய தேவனிடத்தில் சேரக்கடவும் நான் சொல்றேன். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அதுக்கு நமக்கு கிருபை தர்றாராம். சகலவித சம்பூர்ணமும் நமக்கு உண்டாயிருக்க சகலவித நற்கிரியிலும் நாம் பெருகும்படியாக கிருபை அவர் நமக்கு தர்றாரு. அப்ப இதற்கான கிருபை நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஆகவே தைரியமா வரக்கணும்ன்றாரு. ஏன்னா அது நம்முடையது. அந்த கிருபை அவர் தர்றாரு. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. தைரியமா வாங்க. அதை உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த கிருபை உங்களுடையது. தைரியமா வாங்க. இதுக்காக கெஞ்ச வேண்டியதில்லை, இதுக்காக மன்றாட வேண்டியதில்லை, இதுக்காக பரிதாப கோலத்தில் அவருடைய பரிதாபத்தை சம்பாதிக்க வேண்டியதில்லை. எப்படி வரலாம்? தைரியமாக வரலாம். பாருங்க, திருப்பி ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஏன் இப்படி கிருபையினால் உண்டாகி விசுவாசத்தினால் வருகிறதுன்னு 16ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? 4:16 ரோமர் 4:14 எப்படி சொல்லுது? சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகி எப்படி வருதான்? விசுவாசத்தினாலே வருகிறது. ஏன் அப்படி கிருபையினாலே விசுவாசத்தினால் வச்சிட்டாரு? இந்த மெத்தடை ஏன் வச்சார் கடவுள்? கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாக எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியே ஏன் வச்சார்? பொருளாதார ஆசீர்வாதத்தை கூட அப்படி கிருபை தருது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுது. இந்த சிஸ்டம் ஏன் கடவுள் வைத்தார்? கொஞ்சம் கவனிக்கணும். அங்கேயே சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க, அது சொல்லியிருக்குது. தகப்பனாகிய நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி அப்படி வருகிறது. ஆபிரகாமின் சந்ததியார் யாவருக்கும்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான. இப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? யூதர்கள்ன்றவாங்க அவங்க. அதனால இங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்குது. எந்த சந்ததிக்கு? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான அந்த எல்லா சந்ததியா இருக்கும். எத்தனை பேர் அந்த சந்ததியில் இருக்கிறீங்க? அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஏன் விசுவாசத்தினாலே, அது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அதை பெற்றுக்கொள்ள முடியாது வச்சிருக்கிறாரு. அது ஏன் கிருபையினால உண்டாகிறது? விசுவாசத்தினால அது ஏன் வருது? ஏன் அந்த சிஸ்டம் கடவுள் வச்சுட்டாரு? கிருபை விசுவாசம்ன்ற சிஸ்டத்தினாலதான் செழிப்பு உண்டாகணும்னு வச்சுட்டாரு. ஏன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட தவறாம அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒரு நல்ல ஃபேர் சிஸ்டம் கடவுள் உண்டாக்கி வச்சு, நியாயமான ஒரு சிஸ்டம் முறையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்.
இந்த ஜாதிகாரங்களுக்கு தான் அந்த ஜாதிகாரங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? ஒன்னும் தேவையில்லை, இது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. யாரா இருந்தான்னா, எந்த ஜாதியா இருந்தான்னா, எந்த குலம் கோத்திரமா இருந்தான்னா, எந்த ஊரா இருந்தான்னா, ஏழையா இருந்தான்னா, பணக்காரனா இருந்தான்னா, படிச்சவனா இருந்தானா, படிக்காமலா இருந்தான்னா, எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், உலகத்துல எந்த மூலையில சீனாக்காரனா இருந்தான்னா, அமெரிக்காக்காரனா இருந்தானா, ஐரோப்பால இருந்து வர்றவனா இருந்தான்னா, இந்தியாவில இருந்து வருகிறவனா இருந்தாருன்னா, யாரா இருந்தாலும் என்ன, எல்லாருக்கும் எப்படி வருகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அத்தனை பேரும், கடைசி மனுஷன் கூட, ஒவ்வொருவரும், நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவரா இருந்தாலும் கடவுள், நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்துல நியாய நீதியை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு செய்யல, அவங்களுக்கு செய்யல, இவங்களுக்கு குறைவு இருக்குது, அவங்களுக்கு குறைவு, இவங்களை கவனிச்சாங்க, அவங்கள கவனிக்கல. இதே தான் பிரச்சனையா இருக்கு பாருங்க. எங்க இனத்தை கவனிக்கல, உங்க இனத்தை கவனிக்கல, இதேதான் பிரச்சனை. நான் சொல்லுகிறேன், இந்த கடவுள் நியாயமானவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். அவர் சொல்றாரு, என் சிஸ்டம் ஒரே சிஸ்டம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இப்படிதான் மனுஷன் வாழ வேண்டும் என்று அவர் ஆதிகாலம் முதல் வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி மனுஷனை வச்சாரு. அவர் சொல்றாரு, நான் பண்ணிடுற எல்லாத்தையும், நீ என்ன நம்புன்றாரு. யாரா இருந்தாலும், நீங்க எந்த ஜாதிக்காரரா இருந்தாலும் சரி, அவர் பண்ணி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நம்புங்கள். அவர் செய்திருக்கிறார், நீங்க நம்புங்க. வேற விஷயம் பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம எந்த ஊரு, எவ்வளவு படிச்சிருக்கிறோம், அதெல்லாம் யாரும் இங்க கேட்கல. எல்லாம் இங்கே கொண்டாடாதீங்க. ஹலோ, கத்தருக்கு அது பெரிய இது இல்லை. கத்தர் என்ன தந்திருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்களா? அவர் தந்திருக்கிறாரு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் தான் உங்க கடவுள், அவர் உங்களுக்காக தந்திருக்கிறார், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை எப்படி காட்டுறீங்க நீங்க? அவர் தான் உங்களுடைய ஆதாரம்ன்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதை காட்டுகிற, நீங்க விசுவாசிக்கிறீங்கன்ற காட்டுற விதம் தான் நாம் அவருக்கு கொடுக்கிறது. கர்த்தாவே, எதுலையும் முதல்ல உமக்கு தான் நான் எடுத்து வைக்கிறேன், ஏன்னா நீர் தான் எனக்கு ஆதாரமாய் இருக்கிறீர். அதுதான் இங்க இஷ்யூ, வேற ஒண்ணுமே கிடையாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் கர்த்தர் சிஸ்டமா வச்சுட்டாரு. இப்ப வாசிப்போம் 17ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 16 வசனம் 17ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் அநேக ஜாதிகளுக்கு ஏன் இதை வாசிக்கிறேன்னா, விசுவாசத்தினால எப்படி ஆபிரகாம் பிள்ளை இல்லாதவன் பிள்ளையை பெற்றுக்கொண்டான்னு வாசிக்க போறேன். ஏன்னா பிள்ளை இல்லாதவன் மட்டும் இல்ல, காசு இல்லாதவனும் காசை பெறுறது அப்படிதான். ஹலோ, பிள்ளை இல்லாதவன் பிள்ளையை பெறுறது மட்டும் இல்லை, 100 வயசுல எப்படி பிள்ளை பெறுறதுன்றது மட்டும் இல்லை இந்த கதை. சந்ததி சந்ததியா ஏழையா இருக்கிற நான் எப்படி நல்லா வர்றதுன்றது பற்றி கதை இது. ஹலோ, நான் எப்படி செழிக்கிறது, நான் எப்படி மேல வர்றது, நான் எப்படி உருப்படுறது, நான் எப்படி ஆளுகிறது, நான் எப்படி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவனா இருக்கிறது, நிறைய நற்கிரிகளை செய்யறவனா எப்படி மாறுறது, எப்படி ஒரு எபிலிட்டி உள்ளவனா நான் மாறுறதுன்றதை பற்றி கதை இது. அதனாலதான் வாசிக்கிறேன் நான். எப்படி ஆபிரகாம் அப்படி ஆனான்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி ஆகிறான்னு பார்த்துக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். விசுவாசனா எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நம்புறதுக்கு ஏதும் இல்லை, நம்பிக்கையோட விசுவாசிக்கிறான். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் உட்கார்ந்துட்டு அதையே யோசிச்சுட்டு இல்ல 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 ஆகவே இருக்காது அப்படி யோசிக்கல. அவன் அதை எண்ணாதிருந்தான். சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, இவனுடைய சரீரம் செத்து போச்சு, அவ்வளவு வயசாயிடுச்சு. அதை எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப கவனிங்க, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும். ஆஹா,
இதுதான் ரொம்ப முக்கியம். அது அவனுக்காக மட்டும் இல்லை, இது அவனுக்கு வேலை செய்கிற விசுவாசம் இல்லைங்க, எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய விசுவாசம். நான் சொல்கிறேன், விசுவாசம் அத்தனை பேருக்கும் வரும், எல்லாருக்கும் வேலை செய்யும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறப்போ ஒரு கானானிய ஸ்திரீ வர்றான் பாருங்க, வந்து அவள் பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி இயேசு வண்டியில் சுகத்தை பெற வரா. இந்த சீஷர்லாம் அவளை விரட்டுறதுலேயே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க நினச்சிருக்காங்க நம்ம ஜாதிகாரனுக்கு தான் இவர் செய்வார், ஏன்னா இவர் நம்ம ஜாதிகாரராச்சே. உள்ளூர் மென்டாலிட்டி அவனுக்கு. நம்ம ஊருக்காரர் அவர் ஏன் அவங்களுக்கு அவன் வெளியா இருக்கா, வெளியாளவன் அனுப்பு 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 அனுப்புறதுலேயே இருக்கிறானுங்க அவன் எல்லாம். சீஷர்கள்லாம் இவங்க யூதம் இல்லையே, இந்த பெண்ணு யூதம் இல்லையே, இங்கே தான் வந்திருக்கிறா, அவளை அனுப்பு. அந்த வீட்டில் சுகமெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வீடுங்க எத்தனையோ இருக்குது, நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கிறாங்க, நம்ம இனத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இவர் நம்ம இனத்துக்காரர் நம்மளுக்கு செய்ய வந்திருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணு வீட்டில் பாருங்க, அவள் உறுதியாக நிற்கிறா. ஏசு அவளை பார்த்து கடைசியில் என்ன சொல்றார், பெண்ணே உன்னுடைய விசுவாசம் பெரியது அப்படின்றார். அவ போய் பார்க்குறா, அந்த அவளுடைய மகள் அந்த நிமிஷத்திலே சுகமாக இருக்கிறா. இவ இயேசுகிட்ட என்னைக்கு போய் விசுவாசித்து கேட்டாலும் அந்த நிமிஷமே அந்த பிள்ளை சொஸ்தமானாள். ஏதோ ஒரு ஜாதிக்கார பொண்ணு, எங்கேருந்தோ வந்த பொண்ணு, யூதருக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இவர் யூத இனத்தில் பிறந்தவர். நான் சொல்லுகிறேன், இயேசு யூதருக்காக வரவில்லை, யூதர்கிட்ட முதல்ல வந்தார், அவ்வளோதான ஒழிய. ஏன்னா அவங்களுக்கு தான் இதை பற்றி தீர்க்க தரிசனமாக நிறைய சொல்லப்பட்டிருந்தது, போதிக்கப்பட்டிருந்தது. வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு தான் இருந்திருக்க வேணும், அதனால தான் அங்கே முதல்ல வந்தார். ஆனால் அவர்களுக்காக வரல, அவர் உலகத்துக்காக வந்தார், அவர் உலக ரட்சகர். என்னை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ரட்சகர் அவர் தான். அத்தனை பேருடைய பாவங்களை போக்குகிறவர், அத்தனை பேருடைய சாபத்தை நீக்கினவர், அத்தனை பேருக்கும் வளமான நல்ல வாழ்க்கையை கொடுக்க நல்லவராகவும் வல்லவராகவும் அவர் இருக்கிறார். ரிக்வயர்மெண்ட் என்ன தேவை? ஒன்றும் இல்லை, விசுவாசிகள். விசுவாசத்தை செயலில் காட்டுங்க. பேதுரு எப்படி காட்டிருக்கணும் தன்னுடைய விசுவாசத்தை? செயலில் காட்டியிருக்கணும் பாருங்க. அன்னைக்கு அந்த படம் தான் கற்று தந்தார் அவனுக்கு. அவன் எப்படி காட்டியிருக்கணும் செயலில்? வலைகளை போடுங்கள்ன்றாரு. அவ்வளோ மீனாக இருக்குது இங்கே, கொண்டாப்பா எல்லா வலையும் கொண்டா, ஊரில் போய் எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு வா, வாடகை கொடுத்துடலாம். வலைகளை போடுங்கள் அவர் வாயிலிருந்து வந்துருச்சே, பாத்திரம் ஒரு கை அப்படின்னு இருந்திருக்கணும். எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? வலைகளை ரெடி பண்ணுங்க. ஹலோ, எண்ணங்களை பெருசாக்கணும். முதல்ல மனதை விரிவாக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது ஒன்றும் திடீர்னு ஆகிற காரியம் இல்லை. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் எப்படி வருது? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கு. அப்போதான் இது இறங்கும் உள்ள. அப்போதான் வலைகள் உண்டாகும், படகுகள் உண்டாகும். நிறைய பேருக்கு இன்னைக்கு கொடுத்தாருன்னா வாங்கிக்கிறது கூட ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க. இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ பாருங்க, இங்கே ஆபிரகாமுடைய கதை என்னத்தை காண்பிக்குது? அவனுடைய விசுவாசத்தை பற்றி இப்போ வாசம் பாருங்க. அவனுடைய விசுவாசம் கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆக்டிவேட் பண்ணுகிறது, செயல்படுத்துகிறது. அவன் என்னைக்கு இல்லாதவர்களை இருக்கிறவர்களை அழைக்கிறார் தேவன் தெரிஞ்சு கொண்டு இவனும் அதன்படி இயங்க ஆரம்பிச்சானோ, இவன் எப்படி எப்ப நம்பிக்கையோடு விசுவாசிக்க ஆரம்பிச்சானோ, எப்படி சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தானோ, எப்படி வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினானோ, இந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்த உடனே என்ன ஆச்சு? அங்க வல்லமை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளையை உண்டாக்கக்கூடிய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லுகிறேன், விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டாகும் போது, உண்டான உடனே என்னாச்சு? மறுபடியும் உங்களை சுற்றி நீங்கள் இருக்கிற அந்த ஊரை, உங்களுடைய உலகத்தை, உங்களுடைய சூழ்நிலையை ஒரு ஏதேன் தோட்டம் போல ஆக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல விளங்கும். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ வானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள்